கூட்டம் கூட்டமாக மக்கள் மடியக்கூடிய ஒரு கால சூழ்நிலைகள் இருக்குது. இந்த ஆண்டு அது மறுக்க முடியாது. அதுலேயும் இந்த மார்ச் 29ஆம் தேதி சனி பகவானுடைய பெயர்ச்சி ராத்திரி 11 மணி 1 நிமிஷத்துக்கு திருக்கணிதப்படி சனி பகவான் பெயர்ச்சி மீனத்திலேருந்து கும்பத்துக்கு வரப்போகிறார். அவர் அந்த பெயர்ச்சி அடையக்கூடிய அந்த காலகட்டம் அதிலிருந்து தொடங்கி சனி பகவான் இப்போ இருக்கிறது கும்பத்தில் இருக்கார். இதுலேருந்து அவர் மீனத்தை நோக்கி போகிறார். இப்போது இந்த சனி பெயர்ச்சியில் மார்ச் 29ஆம் தேதி ராத்திரி 11 மணி 1 நிமிஷத்துக்கு அப்போ அவர் போய் மீனத்தில் உட்கார்ந்துடுறார் சனி பகவான். அங்கேருந்து ராகு பகவான் கும்பத்தை நோக்கி வந்துட்டுருக்கார். அப்போது கிட்டத்தட்ட இந்த மார்ச் 29லிருந்து மே மாதம் முடிய மே 18 தான் ராகு கேது பயிற்சிமா. அது வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டம் சனி ராகுவுடைய சேர்க்கையே ஆயிடுது. இந்த சனி ராகுவுடைய சேர்க்கை மாபெரும் அழிவுகளை மாபெரும் பிரச்சனைகளை உருவாக்கும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குமா, மறுக்க முடியாது. எப்படி சனி செவ்வாயுடைய சேர்க்கை சனி செவ்வாயுடைய பார்வை ஆபத்தை கொடுக்குறதுன்னு சொல்கிறோமோ, அது ஏன் இப்படி சொல்கிறோம்? சனி குளிர்ச்சி கிரகம், செவ்வாய் ஒரு அக்னி கிரகம். இரண்டும் சங்கமிக்கிற போது வரக்கூடிய பிரச்சனை ஒரு பெரிய அளவுக்கு பிரச்சனைகளை கொடுத்துடுறது அது எப்போவுமே. அப்படித்தான் சனி ராகுவுடைய சேர்க்கை பலத்த பாதிப்புகளை கொடுக்கறது. தொழில் போராட்டங்கள், தொழிலாளர் போராட்டங்கள், இன்னும் உலக அளவில் தொழிலாளர்கள் பாதிக்கக்கூடிய அம்சங்கள், இயற்கை பிரச்சனைகள் எல்லாம் அப்போ தான் நிறைய வருது.